ஆகஸ்ட் மாதத்தில் உப்பின் எந்த பண்பு சோதிக்கப்படுகிறது? காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி படிக நீராக மாற்றும் பண்பு நீரேற்ற நீர் எனப்படும். ஆகஸ்ட் போன்ற மழைக்காலங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் உப்பின் இந்த பண்பு சோதிக்கப்படுகிறது. ஜிப்ரலின்களின் உடலியல் விளைவுகள் யாவை? ஜிப்ரலின்கள் தாவரங்களின் கணுவிடை பகுதி நீட்சியடைவதைத் தூண்டி தண்டு வளர்ச்சியை அதிகரிக்கின்றன. மேலும் இவை விதைகளின் உறக்க நிலையை நீக்கி முளைத்தலை தூண்டுகின்றன. பி. உறக்க நிலையை ஊக்குவிப்பது அப்சிசிக் அமிலத்தின் அபா படியாகும். ஒரு பாதரச வெப்பநிலைமானி உடையும் போது என்ன கவலை ஏற்படுகிறது? பாதரசம் ஒரு நச்சுத்தன்மை கொண்ட கன உலோகம் என்பதால் வெப்பநிலைமானி உடையும் போது சிதறும் பாதரசத்தை பாதுகாப்பாக அகற்றுவது மிகப்பெரிய சவாலாகும். இது சுற்றுச்சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஒலியின் எந்த பண்பை அலை இயல்பு வேவ் நேச்சர் என்று விளக்கலாம்? ஒலி அலைகள் ஒரு ஊடகத்தின் வழியாக நெட்டலைகளாக பரவுவதால் அதன் பண்புகள் அலை இயல்பு என்று அழைக்கப்படுகின்றன. அதிர்வெண், அலைநீளம் மற்றும் வீச்சு ஆகியவை ஒலியின் அலை பண்புகளை விளக்குகின்றன. தாவர ஹார்மோன்கள் எந்த வகையான துலங்கல்களை கட்டுப்படுத்துகின்றன? தாவர ஹார்மோன்கள் தாவரங்களின் வளர்ச்சி, வடிவம், உருவவியல், உள் உறுப்புகளின் செயல்பாடு, உடலியல் மற்றும் வேதி மாற்றங்கள், உயிர்வேதியியல் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துகின்றன. இவை மிக குறைந்த செறிவில் சுரந்து தாவரத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தீர்மானிக்கின்றன. செல்சியஸ் அளவை பயன்படுத்தும் வெப்பநிலைமானிகள் எவ்வாறு அளவீடு செய்யப்படுகின்றன? செல்சியஸ் அளவீட்டில் நீரின் உறைநிலை 0°C ஆகவும் நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டு 100 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது ஆண்டர்ஸ் செல்சியஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மெட்ரிக் முறை சார்ந்த அளவீடாகும். பெந்தம் மற்றும் ஹூக்கரின் அமைப்பில் இருவித்திலை தாவரங்களின் கீழ் உள்ள ஒரு துணை வகுப்பு எது? பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாட்டில் புள்ளி இதழ் மற்றும் அல்லி இதழ் என வேறுபடுத்த முடியாத பூக்களைக் கொண்ட தாவரங்கள் மோனோக்ளாமிடே துணை வகுப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இது இருவித்திலை தாவரங்களின் கீழ் வரும் 3 துணை வகுப்புகளில் ஒன்றாகும். கோல்கொண்டா கோட்டையில் உள்ள எந்த கட்டடக்கலை அம்சம் பிரதிபலிப்பு மூலம் ஒலி அலையின் பெருக்கத்தை நிரூபிக்கிறது? கோல்கொண்டா கோட்டையின் கைதட்டல் மண்டபத்தில் எழுப்பப்படும் ஒலி அதன் குவிமாட அமைப்பால் எதிரொலிக்கப்பட்டு கோட்டையின் உச்சிக்கு கேட்கிறது. இது ஒலியின் தொடர் எதிரொலிப்பு மற்றும் குவிதல் பண்பை விளக்குகிறது. காரத்தன்மை கொண்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் முன்னிலையில் எத்தனால் ஆக்சிஜனேற்றம் செய்யப்படும் போது உருவாகும் விளைபொருள் என்ன? எத்தனால் காரத்தன்மை கொண்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போன்ற வலிமையான ஆக்சிஜனேற்றிகளுடன் வினைபுரியும் போது எத்தனாயிக் அமிலமாக மாறுகிறது. இந்த வினையில் ஆல்கஹால் தொகுதி கார்பாக்சிலிக் அமில தொகுதியாக மாற்றப்படுகிறது. 2 வினைகளை ஒப்பிடும்போது எந்த காரணி வேகமான வினை விகிதத்தை குறிக்கிறது? வினை வேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வினைபடு பொருள்கள் மறைந்து போகும் வீதம் அல்லது விளைபொருள்கள் உருவாகும் வீதத்தை குறிக்கும். அதிக அளவு விளைபொருள் குறுகிய காலத்தில் உருவானால் அந்த வினையின் வேகம் அதிகம் என்று பொருள். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.